வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BA4201 Quantitative Techniques Decision Making பேப்பர்ல யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ல நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்கு 5 டைப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் 4th டைப்பாக லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இந்த டைப்பில் எப்படி எல்லாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும், டோட்டல் காஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இதே பேட்டர்னில் தான் எந்த ப்ராப்ளமும் நம்ம கொடுத்தாலும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இந்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சொல்யூஷன் கேட்குறாங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், இதுக்கு அல்காரிதம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, சூஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் காஸ்ட் இன் ஹோல் மேட்ரிக்ஸ். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு ஒரு ப்ரொசீஜர் பார்த்தோம். அதில் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ ஆர்டரில் டேட்டா கொடுத்துருந்தாலும் நார்த் வெஸ்ட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அந்த செல்லை கோட் பண்ணிட்டு தான் அதுக்கு நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ கம்பேரபிளாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டேட்டாவை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ப்ராசஸ் முடிகிற வர லாஸ்ட் செல்லுக்கு நம்ம அலாகேட் பண்ணுற வர அதுதான் ப்ரொசீஜர்னு ஃபாலோ பண்ணியிருப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோ மினிமான்னு பார்த்துருந்தோம். ரோ வைஸ் மினிமம் வேல்யூ, ஒவ்வொரு ரோக்கும் எது எது மினிமம் வேல்யூவோ அந்தந்த வேல்யூக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் அலாகேஷனுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணணும். எது லீஸ்ட் வேல்யூவோ அதை கோட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணணும். அதே ஸ்டெப்பை தான் லாஸ்ட் ஸ்டெப் வர ஃபாலோ பண்ணணும். ஒரே ஒரு சிங்கிள் டேட்டாவுக்கு ஃபைனல் ஆன்சர் டிமாண்ட் அண்ட் சப்ளையோட வேல்யூ ஈக்குவலண்ட்டாக வரும். அதோட ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் அலாட் பண்ணோமோ அந்த வேல்யூலாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரோ மினிமம் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணும். டைப் 3 காலம் மினிமம் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணும். காலம் மினிமம் மெத்தட் மீன்ஸ் காலம் வைஸ் நம்ம டேட்டாவை சூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் எது எதெல்லாம் லீஸ்ட் வேல்யூவோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து எது மினிமம் வேல்யூவோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு அலாகேஷனை ஃபிக்ஸ் பண்ணோம், ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் வர கொண்டு வந்தோம். இந்த மாதிரி 3 மெத்தட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக பொசிஷன் கொடுக்கவே இல்லை. லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், தட் இஸ் ஓவரால் டேட்டாவில் லீஸ்ட் வேல்யூ ஏதோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, அதில் டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ பேஸ்டாக அலோகேட் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ப்ரொசீஜர். அவ்வளோதான். இதே ப்ராசஸில் தான் எப்போ மற்ற ப்ராப்ளம்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணமோ அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். Choose the smallest unit cost in the whole matrix. So full matrixலையுமே least value தான் choose பண்ணணும். Inspect the supply and demand corresponding to this cell, that is the rows and columns in which the smallest number is present and allocate the smallest number in the cell. So நம்ம as usual ஒர்க் பண்ணுற ப்ரொசீஜர் தான். டிமாண்ட் அண்ட் சப்ளையில் எது மினிமம் வேல்யூ அதை கோட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூ ரெடியூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். கேன்சல் த ஈச் ரோ அண்ட் காலம் இன் விச் த சப்ளை ஆர் டிமாண்ட் எக்ஸாஸ்டட். ஸோ எதை நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க ரோ ஆகட்டும் காலம் ஆகட்டும் கேன்சல் பண்ணிடணும். Unite the modified matrix and continue the process until required conditions are satisfied. So நமக்கு லாஸ்ட் ஆன்சர் ஒரு செல்லில் சப்ளை அண்ட் டிமாண்ட் போத் வேல்யூ ஈக்குவலாக எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஸ்டெப் வர நீங்கள் இதே ப்ராசஸை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்காரிதமாக கொடுத்துருக்காங்க. அல்காரிதம் எல்லாம் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சில சமயம் ரொம்ப கேட்க மாட்டேங்காங்க, ரேராக நமக்கு அல்காரிதம் ஒருவேளை தியரி கொஷினாக கேட்டுட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அல்காரிதம்லாம் இது நமக்கு நம்ம பேசுகிறது தானே எழுதுறது தானே நினைப்போம். பட் அது என்ன வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the starting solution of the following transportation problem using least cost method. நமக்கு கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இப்படி கேட்டாங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த மெத்தடில் சொல்யூஷன் பார்க்கணும். டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 3 rows and 3 columns ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் இது வந்து பேலன்ஸ்டு மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாகவே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்குலாம் 2 1 3 அடுத்து 4 5 7 1 8 6 எழுதியாச்சு. இந்த டேட்டாலேயே எது மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இதில் 0 இல்லை, அடுத்த வேல்யூ 1. இங்கே 2 வேல்யூ 1 1 எக்ஸிஸ்ட் இருக்குது. நீங்கள் எந்த வேல்யூனாலும் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரோவில் எடுத்துக்கிறேன், இல்லை ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கிறேன், வாட் எவர் மினிமம் வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேல்யூக்கு இப்போ கோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டேபிளில் இந்த டேட்டாவை எடுத்துருக்குறாங்க. நான் இந்த டேட்டா எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் வராது. கரெக்டாக ஆன்சர் வரும். ஃபைனல் ஆன்சரோ இல்லை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற ப்ரொசீஜரோ ஸ்டெப்ஸ் வேணால் மாறுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ரொசீஜர் அதே தான் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணால் இதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது 10, இது 18. ஸோ ரெடியூஸ் பண்ண என்ன இருந்திருக்கலாம், 10 தான் நம்ம அலாகேட் பண்ண முடியும். ஸோ 10 அலாட் பண்ணுங்கள். 18 10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா we got 8. ஸோ 8 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ அலாட் பண்ணது ரோ வேல்யூ தான். அப்போ இந்த ரோவை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை மட்டும் அடுத்து எழுதிக்கோங்க. 4 5 7 1 8 9. ஸ்டெப் 2க்கு வந்தாச்சு 186. இதில் மினிமம் வேல்யூ லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்டெப்பில் அது கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த வேல்யூ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஸ்டெப் எழுதும்போது இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆர்டர் வைஸ் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் லீஸ்ட் வேல்யூ 1. ஸோ 1க்கு அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 15, டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ 12. ஸோ இந்த ஆர்டரில் இருக்குன்னா நம்ம மினிமம் வேல்யூவை கோட் பண்ணிக்கோங்க 12. அப்போ 15 3 ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ 12 அலாட் பண்ணதுனால காலம் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ காலத்தை கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத அடுத்த ஸ்டெப்புக்கு எழுதிக்கலாம். 5 7 8 6 எடுத்துக்கலாமா. ஸோ எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 7 8 6 இருக்குது. 5 தான் மினிமம் வேல்யூ, லீஸ்ட் வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம அலாகேட் பண்ண போகிறோம். டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கலாம், 5க்கு 8 20. ஆக்சுவலி இது ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்கே 20 இருந்ததுன்னா 20 தான் இருந்திருக்கணும். ஸோ 20. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 அலாகேட் பண்ணிக்கலாம். 8 அலாட் பண்ணதுக்கு அடுத்து இந்த 20 ரெடியூஸ் பண்ணோம்னா 12. அது டேரெக்டாக எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிட்டே எழுதுங்க. இப்போ 8ங்கிறப்ப காலம் வேல்யூ தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ காலத்தை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்திருக்கலாம், நமக்கு ரிமைனிங் வேல்யூ 7 and 6 செல்ஸ் தான் இருக்குது. இங்கே வேல்யூ 12 3 இது 15. இப்போ அலாகேஷன் பார்த்தீங்கன்னா 6க்கு தான் நம்ம மினிமம் வேல்யூ லீஸ்ட் வேல்யூவை கோட் பண்ணணும். ஸோ லீஸ்ட் வேல்யூ 6க்கு பார்த்தீங்கன்னா 3 15. அப்போ 3 தான் அலாட் பண்ணணும். மினிமம் வேல்யூவை கோட் பண்ணிக்கோங்க. 15 ரெடியூஸ் பண்ணால் 12. எந்த வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுற இன்னொரு சப்ளை ஆர் டிமாண்ட் வேல்யூவில் சப்ராக்ட் பண்ணிடணும். அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சப்ராக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இந்த மெத்தட்லாம் ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு. நீங்கள் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது, ஸ்டெப்ஸ் கிடையாது, ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். நம்ம அந்த அல்காரிதம் வேர்டிங்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் 7. 7ஓட சப்ளை வேல்யூ 12, டிமாண்ட் வேல்யூ இங்கே ரெடியூஸ் பண்ணதுக்கு அடுத்து 12 தான் இருக்கும். பாருங்கள், போத் ஆர் ஆல் ஈக்குவல். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிங்கன்னா நீட்டாக கரெக்டாக ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டெப் 5 போட்டு எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லா செல்லுக்குமே நம்ம ஆக்குபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் போயிடலாமா. சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் 3x3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. எந்தெந்த செல்லெல்லாம் அலாகேட் பண்ணோமோ அந்தந்த வேல்யூவை காமனாக இதில் கோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 10 into 1 5 into 8 12 into 7 6 into 3 12 plus 12 into 1. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம பார்க்கணுங்கிறப்ப ப்ளஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 164. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர். இவ்வளோ தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் 4 and 5 இந்த ஸ்டெப்லேயே நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படி கொடுத்ததுனால லீஸ்ட் வேல்யூவை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்றபடி அலாகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வி காட் ஆன்சர் ஈஸிலி. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெயில் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.